குப்பை பொக்கிஷம். அன்பானவர்களே, அனைவருக்கும் பிரம்ம முகூர்த்த வணக்கங்கள். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? உலக அரங்கில் இந்தியாவில் இருக்கோம். பாருங்கள், நல்லா தெரியுது. இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவை சூழ்ந்து உலகத்திற்குரிய அத்தனை நாடுகள், இந்த அத்தனை நாடுகளும் வெளிபதுங்கி இன்னைக்கு போராடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். குப்பை 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 குப்பை. இந்த குப்பையை சரி பண்ணுறதுக்காக அரசாங்கங்களும் இயக்கங்களும் நிர்வாகங்களும் நகராட்சி நிர்வாகங்களும் மாநகராட்சிகளும் போராடக்கூடிய கதை உலகம் அறிந்தது. ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி திருப்பூர் கூட பாருங்கோ, தினமும் 80 டன்னு 90 டன்னு கழிவுகள் வருது, குப்பைகள் வருது. அதை கொண்டு போய் எப்படி தீர்க்கிறது, அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் வெளி பிதுங்கி தற்காலிகமான முறையிலே அந்த குப்பைகளானது அகற்றப்பட்டு கொண்டு வருகிறது. இது இங்கே மட்டுமல்ல, திருப்பூர் மட்டுமல்ல, திருப்பூரை மட்டும் நாம் குறை சொல்லக்கூடாது. அநேக இடங்களில் இப்படித்தான் நடக்குது. அப்போ அந்த குப்பைகளை கையாளக்கூடிய விஷயம் சரியாக போய் சேரல. சரியாக யார் கொண்டு போய் சேர்த்திருக்கணும்? அரசாங்கம் செஞ்சுருக்கணும். அரசாங்கத்துக்கிட்ட மக்கள் கேட்டிருக்கணும், இதை எப்படி நாங்கள் சரி பண்ணிக்கிறதுன்னு. அப்போ அரசாங்கம் கரெக்டாக வழி சொல்லியிருக்கணும். அப்போ மக்கள் அதை பின்பற்றி இந்த பிரச்சனையை தீர்வு கண்டிருக்கணும். செய்யலை. மக்கள் செய்த தவறு இதில் இமாலய தவறு. அவர்களுக்கு துணை போனது அரசாங்கம் செய்த இன்னொரு பெரிய இமாலய தவறு. 2 இமாலய தவறும் சேர்ந்து இன்னைக்கு உலகம் முழுசும் என்னாச்சுங்க, வெளி பிதுங்கி நிற்கிது. ஆக இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த குப்பை பிரச்சனைக்கான தீர்வு மிக சரியான எளிதான தீர்வு. சும்மா வளவளான்னு பேச வேண்டாம். பாருங்கள், எங்கள் வீட்டிலேயே பாருங்கோ, இப்போ பாருங்கோ, குப்பை பாருங்கோ. இது எனக்காக எடுத்து வச்சுருப்பாங்க. எப்போவுமே நான் தான் தரம் பிரிப்பேன். இந்த குப்பைகள்லாம் தரம் பிரித்து என்ன ஏது அப்படின்னு பார்த்து அதெல்லாம் பிரித்து என்னென்னலாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதில்ல. கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இருந்து பிளாஸ்டிக் வெளியில் போகாது, இரும்பு வெளியில் போகாது, அதாவது மறுசுழற்சி பண்ணக்கூடிய எந்த பொருளும் வெளியில் போகாது. எது சுத்தமாக ஆகாதோ, எது சுத்தமாக வேலைக்கே ஆகாதோ அந்த 8% கழிவுகள் மட்டும்தான் எங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும். மீதி 92% எங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகாது. அதில் 45% நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இது பாருங்கள், இதெல்லாம் நேற்று என்ன பண்ணாங்க, நேற்று அவங்க பண்ணின சமையலில் எடுத்து வச்ச மிச்சம் பேலன்ஸு சமையல் அறையில் என்னென்னவோ இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா சமையலில் வரக்கூடிய கழிவுகளில் ஒன்று கூட ஏற்ற கழிவுகளே இல்லை. எல்லாமே ஈஸியாக எளிதாக சரி செய்யக்கூடிய கழிவுகள். முடிஞ்சு போச்சு வேலை. பாருங்க, இலை காஞ்சு போன இலை அப்படியே செடிக்காகும். அப்புறம் இலை கொத்தமல்லி தலை அப்படியே செடிக்காகும். அப்புறம் தேங்காய் சிரட்டை அப்படியே செடிக்காகும். அப்புறம் வெங்காய சருகு அப்படியே செடிக்காகும். அப்புறம் இஞ்சி தோல் நீக்கினது அப்படியே செடிக்காகும். அந்த பூவு காஞ்சி போன பூ அப்படியே செடிக்காகும். இத்தனையும் செடிக்காகும். மட்டுமல்ல, இந்த பக்கம் பாருங்கள், எடுத்து வச்சுருக்காங்க. என்ன எடுத்து வச்சுருக்காங்க? இது வீணாக போன கிழங்கு. என்ன கிழங்குங்க? மரவள்ளி கிழங்கு. இது அருந்திய உணை சுவைத்தது போக மீதமானது. அப்போ இது என்ன ஆகும்? இதுதான் உற்சாக டானிக். எதுக்கு? செடிகளுக்கு உற்சாக டானிக், அருமையான டானிக். அப்படியே கரைச்சிக்க வேண்டியது. இந்த குப்பையை அப்படியே எடுத்துக்க வேண்டியது. குப்பையை எடுத்தாச்சு, இங்கே கரைச்சாச்சு. அப்புறம் என்ன வேணும்? அவ்வளோதான். காலையில் குப்பையும் சரி பண்ணியாச்சு, செடிக்கும் டானிக்கு, செடிகளுக்கு தாவரங்களுக்கு இயற்கையான உணவும் தயாராகிடுச்சு, உலக பிரச்சனையும் தீர்ந்தது. நம்ம இவர் சொல்லுவார், யார் தெரியுங்களா? ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அகமது அருமையாக சொல்லுவார். உலக நெருக்கடியும் அமைதிக்கான வழிமுறையும் சொல்லி அவர் அருமையாக சொல்லுவார். ஒரு உலக அமைதிக்காக அவர் பாடுபடக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படியெல்லாம் தான் நம்ம அதை சரி பண்ணி கொண்டு சேர்த்தணும் உலக அமைதி. ஏன்னா இந்த குப்பை பிரச்சனை இன்றைக்கி உலக நாடுகளில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிட்டுருக்கு. அப்போ நம்ம ரொம்ப எளிமையாக சரி பண்ணிட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் இப்படி சரி பண்ணோம்னா 92% குப்பையை நம்மளே சரி பண்ணியாச்சு. மீதி 8% அதை நீங்கள் அரசாங்கத்தில் கொடுத்தீங்கன்னா அரசாங்கம் ரொம்ப அழகாக அதை சரி பண்ணிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மொத்தத்தையும் கொண்டு அரசாங்கத்தோட தலையை கட்டிட்டு கொண்டு குப்பையை போடுறது இல்லையா, கொண்டு எங்கள் வீட்டில் போடுறது இல்லையா, எங்கள் பாறைக்குழியில் போடுறியா, எங்கள் வீட்டை சுற்றி நார வைக்கிறியான்னு போடுறாங்க. ஆனால் அவங்க தெருவு போய் பாருங்கள், நாரி கிடக்கும். ஒரே பிளாஸ்டிக்கு, ஒரு பிஇ எல்லாம் இருக்கும் அதுக்குள்ளார. ஆனால் அவங்க தெருவு சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் அரசாங்கத்தை குற்றம் சொல்லுவாங்க, அரசாங்கம் சரியில்லைன்னு. அரசாங்கம் என்ன தான் செய்ய முடியும்?
அரசாங்கம் நீங்கள் கொடுக்கறத கொண்டு போய் உடனடியாக இதை தீர்க்கறதுக்கான வழிகளை பண்ணுறாங்க. இன்றைக்கி அரசாங்கம் நிறைய மாறிடுச்சு. இன்றைக்கு மறுசுழற்சி முறைகளை நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதை நோக்கி எல்லா மாநகராட்சிகளும் நகராட்சியும் நகர்ந்துட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெல்ல மெல்ல போகிறாங்க. கொஞ்சம் வேகமாக போனால் வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். கடகடான்னு சரி பண்ணுனா சரி பண்ணிடலாம். ஆனால் அதுக்காக மொத்தத்தையும் கொண்டு அரசாங்கத்தோட தலையில் கட்டுறதும் சரியில்லை. நீங்கள் 92% சரி பண்ணி கொடுங்க, மீதி 8% அரசாங்கம் சரி பண்ணிடும். வேலை முடிஞ்சது, எல்லாருக்கும் பிரச்சனை தீர்ந்தது, உலகமே பிரச்சனையை தீர்ந்தது, உலக அமைதி வந்தாச்சு. இதை செய்யாமல் சும்மா உலக அமைதி வரணும் எங்கிருந்து வரும் உலக அமைதி? ஆக அன்பானவர்களே, தயவு செய்து ரொம்ப எளிய முறையில் உலக அமைதி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? SW மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குப்பைகளை கையாண்டோம்னா, முறையாக கையாண்டோம்னா, குப்பை பொக்கிஷமே, குப்பை பொக்கிஷமே, குப்பை பொக்கிஷமே. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நல்லதே விரும்பும் முருகானந்தர்.